Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட ஆர்ஆர்பியோட ஜூனியர் இன்ஜினியர் சரிங்களா. ஸோ ஜேஇ அப்படின்னு சொல்கிற ஜூனியர் இன்ஜினியர் வந்து இப்போ வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க இன்னும் ஒரு 6 days டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கிளாஸஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கிளாஸஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஆர்ஆர்பியோட சேனல்ஸ் ஆர்ஆர்பியோட வீடியோஸ் தான் இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஜேஇயோட வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இது என்ன வீடியோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ நம்ம சேனலோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எடுத்தோம்னா அந்த எக்ஸாமை கம்ப்ளீட்டாக அதுக்கு தேவையான அத்தனை டாபிக்ஸும் கட் ஆஃப்லேருந்து ரிசல்ட் வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜாப் வாங்குற வரைக்கும் தேவையான எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ஜேஇக்கு பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஜேஇக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, ஜிபிடி 1, 2 அப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டாபிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஓவராலாக சிலபஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற லிங்க்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிபிடி 1 ஆக்சுவலாக சிபிடி 2 பார்த்தீங்கன்னா, ஓகே சிபிடி 2 வந்து உங்களுடைய டெக்னிக்கல் அது வந்து 150 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் எபிலிட்டி சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ட்ரேடு பேப்பர், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து 100 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ மிச்சம் 50 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரல் சயின்ஸ், ஜிகே இந்த மாதிரி கான்செப்ட்னு கேட்பாங்க. ஸோ ஓகே சிபிடி 2 வந்து 100 மார்க்ஸுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேப்பர் சரிங்களா. ஸோ அதுக்கு மட்டும்தான் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேப்பர் தேவை. அதுவும் சிபிடி 2 அப்படிங்கிறனால குறைஞ்சது இன்னும் 6 மாதம் டைம் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் சிபிடி 2 வந்து இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து சிபிடி 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சிபிடி 1 தான் ஃபஸ்ட் எழுத போகிறீங்க. அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் சிபிடி 2 சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து சிபிடி 1 இப்போ படிங்க, அது போதுமானது. ஓகே சிபிடி 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிடி 1 வந்து ஓகே சிபிடி 1 வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ 100 மார்க்ஸும் கூட டைம் வந்து 90 மினிட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 90 மினிட்ஸில் நீங்கள் வந்து 100 கொஸ்டின்ஸ் எழுதணும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மேக்ஸ் ஓகேங்களா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே ஒவ்வொரு மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னங்கிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28/1/2019 ஓகே 28/1 வந்து வர்ற மண்டே சரிங்களா. ஸோ மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ் வந்து மேக்ஸ்க்கு அப்லோட் ஆகும். ஸோ கைஸ் ஒரு 30 நாள் ஓகேங்களா. ஸோ ஜனவரியோட எண்டுலேருந்து பிப்ரவரியோட எண்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 55 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே 55 மார்க்ஸுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் கொடுத்துட்ருப்போம். ஸோ அதுக்கு மேலே உள்ள 45 வீடியோஸ்க்கு வந்து அபோவ் ஓகே அந்த 45 மார்க்ஸுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அது எப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து பிப்ரவரியோட எண்டு அந்த டைமில், ஸோ இதே டைம் பிப்ரவரி மாதம் அந்த எண்டிங் அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நான் ஏன் பிப்ரவரிக்கு அப்புறம் சொல்லலை அப்படின்னா, மார்ச் மாதம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த 55 மார்க்ஸ் எடுக்கிறவங்க ஓகேங்களா. ஸோ இந்த 55 மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அடிஷ்னலாக இன்னொரு 20 மார்க் எப்படி எடுக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறோம் சரிங்களா. ஸோ இது எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டாபிக்ஸுமே தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பேசுகிறது எல்லாமே தமிழ் தான் ஓகே, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ன டாபிக்ஸ் எடுக்கிறோமோ சரிங்களா. ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதோட பிடிஎஃப் வந்து நான் முந்தின நாள் அதாவது ஃப்ரைடே ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதுங்க. அதோட ரிசல்ட் கீ வந்து நான் உங்களுக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க சரிங்களா. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும், உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு வீடியோஸ் தேவை அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 55 மார்க்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து 30 மார்க் கேட்பாங்க சரிங்களா. ஸோ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உளவியல் பகுதி, அது வந்து ஒரு 25 மார்க்ஸ் கேட்பாங்க. சரி ஓகே 25 மார்க்ஸ் ரெண்டும் சேர்த்தாலே 55 ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த 55 எதுக்கு நான் எய்ம் பண்ண சொல்கிறேன்னா, மினிமம் கட் ஆஃப் தாண்ட தெரியணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ மினிமம் கட் ஆஃப் தாண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப்குள்ளே போக முடியும். ஸோ மினிமம் கட் ஆஃப் வந்து அவங்க வந்து 35% வச்சுருக்காங்க ஓகே சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து 35 மார்க் அதாவது ஒரு 40 மார்க்காக தாண்டணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 55 மார்க்ஸுக்கு நீங்கள் எய்ம் பண்ணி படிக்கணும் ஓகே. நீங்கள் மேக்ஸும் உளவியல் பகுதியும் அதாவது இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த 2 கான்செப்டும் தெளிவாக ஆகிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜேஇ மட்டும் இல்லை வேறு ஏதாவது இப்போ நம்ம டிஎனில் போலீஸ்க்கு
9000 வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னும் அஃபிஷியலாக வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கூட இந்த டாபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ எப்படியும் நம்ம வந்து ஒரு மினிமம் சேலரி இருக்கிற ஜாப்லேருந்து மேக்ஸிமம் சேலரிக்கு போக ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 55 மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 30 மார்க்ஸ் வந்து மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நாளையில் அதாவது மண்டேலேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, மேக்ஸில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, இது எல்லாமே எல்லா சேனல்லையும் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லே போட்டிருக்கிறோம். ஸோ அதை விட ஜூனியர் இன்ஜினியருக்கு ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியரில் கேட்க போகிற டாபிக்ஸ் இதுதான். ஸோ இந்த டாபிக்ஸில் என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா, என்னென்ன பகுதி இப்போ நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நீங்கள் எத்தனை மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 4 மாடலுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் 2 சம் வச்சு உங்களுக்கு வந்து 4 மாடலுக்கும் ஒரு 10 சம் சால்வ் பண்ணுற மாதிரியும், அதுக்கடுத்து உங்களுக்கு அதே இதில் டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரியும். ஸோ உங்களுக்கு எல்லா மாடலுமே, ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாடலுமே தெரிகிற அளவுக்கு டீச் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு அப்படியே அவைலபிள் தான், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் முடிஞ்சால் எழுதி எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் ஒரு பிடிஎஃப் ஒரு பேப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்குன்னா உங்களுடைய CBT 1க்கான அஃபிஷியல் சிலபஸ் நான் அப்படியே கொடுத்துருக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி, எலிமெட்ரி, ஓகே இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்க்குற டாபிக்ஸ் தான். உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதி. ஸோ இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதிக டைம் கொடுக்குறதும் இந்த டாபிக்ஸ் தான், ஆன்சர் ஈஸியாக வர்றதும் இந்த டாபிக்ஸ் தான் சரிங்களா. ஸோ இந்த டாபிக்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருந்தோம்னா எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம், ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. இந்த டாப்பிக்கில் 25, போன டாப்பிக்கில் 30. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து 55, அதாவது 55 அவுட் ஆஃப் 55 எடுக்கிறது தான் இந்த ஜூனியர் இன்ஜினியரோட கோல் சரிங்களா. நம்ம சேனலோட கோல் இது தான். ஸோ இது எப்போத்துக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியோட 28க்குள்ளே சரிங்களா. ஸோ இந்த டைமுக்குள்ளே மேக்ஸிமம் இந்த 55 அவுட் ஆஃப் 55ங்கிற கான்செப்டை வந்து முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மார்ச்சில் அடுத்த டாபிக்ஸும் அதுக்கடுத்து உள்ள டெஸ்ட்டும் சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அந்த மார்ச் டைம் வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ்டு டைமாக வச்சுருக்கணும். ஏன்னா ஏப்ரல் மே எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரலோட ஸ்டார்டிங்லேயும் இருக்கலாம், ஏப்ரலோட எண்ட்லேயும் இருக்கலாம், மேவோட எண்ட்லேயும் இருக்கலாம். ஸோ எந்த டைமில் வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நார்மல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அனாலஜிஸ், அப்புறம் கோடிங்ஸ், டிகோடிங்ஸ், சிலோஜிசம் எல்லாமே, டேரக்ஷன்ஸ், அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எழுதி எடுத்துக்கோங்க. ஏன் எழுதி எடுத்துக்க சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க. ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டாபிக் நேம் போட்டு எடுங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் லாஸ்ட் ஒரு 1 or 2 hours இருக்கிற டைமில் நீங்கள் வந்து உள்ளே போகும்போது நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ லாஜிக் தான் இம்பார்ட்டன்ட் கைஸ். இந்த ஷார்ட்கட் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் நான் போடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஷார்ட்கட் வீடியோஸோட யூசேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அதோட மெயின் கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ மெயின் கண்டென்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண வேணும் சரிங்களா. நீங்கள் மெயின் கண்டென்ட் தெரியாமல் அந்த கான்செப்டை பார்த்துட்டு அந்த கொஸ்டினை பார்த்துட்டு ஷார்ட்கட்டை போட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பர்டிகுலராக இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போது ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ஒரு ஷார்ட்கட் படித்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் படித்த ஷார்ட்கட்டுக்கு உள்ள அந்த ஒரு பர்டிகுலர் சம்மு மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஓவரால் அந்த கான்செப்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் படிக்கணும், இன்டெப்த்தாக அதோட கால்குலேஷன் எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் எழுதி பார்க்கணும் கூட எழுதி பாருங்கள். பட் டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் வந்து எக்ஸாம் எழுதணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் ஓகேங்களா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஜிகே, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் இந்தியன் எக்கனாமி, ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இந்த 28 டேஸ்லேயே ஆக்சுவலாக நான் 55 அவுட் ஆஃப் 55 சொன்னேன். ஸோ இந்த கான்செப்ட்டுமே நம்ம வந்து இந்த 28 டேஸில் கவர் பண்ணுவோம் சரிங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி இல்லை அடுத்து சண்டே ஓகேங்களா. ஸோ சண்டே அல்லது சாட்டர்டே, நாளைக்கு அல்லது நாளைக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த மந்த், அதாவது ஜனவரி மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த ஜிஏ ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு உள்ள டாபிக் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி தர்றேன் சரிங்களா. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த இது எக்ஸாம்ஸ் 20 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா, ஸோ இந்த 20ல் வந்து ஒரு 10 மார்க்ஸுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இந்த வாரமே நம்ம பார்க்க போகிறோம், அதாவது இன்னும் 2 நாளில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ், அதுவும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அப்லோட் ஆகும் சரிங்களா. இதுதான் ஷெடியூல். ஸோ இந்த அட்டவணை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வரப்போகிற ஒரு 2 மாதத்துக்கு தேவையான எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சாட்டர்டே, சண்டே 2 நாள்ல 1 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மந்த் நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் வேறு ஒன்றும் இல்லை, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த 2 டாபிக் தான். ஸோ இதோட சேர்த்தாப்பில் சிபிஎஸ்சி ஸ்கூலோட சிலபஸ், அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி 10th உள்ள புக்ஸ். ஓகேங்களா? ஸோ 10th சேர்த்து தான் படிக்கணும். சரிங்களா? ஸோ இதுவும் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஸோ இதுக்குமே கொஞ்சம் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது எதுக்குன்னா மேக்ஸுக்கும் உளவியல் பகுதிக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸ் பார்த்தீங்கன்னா அது இவ்வளவு தான். ஓகே, அடுத்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கொஸ்டின் அலோகேஷன். ஸோ கொஸ்டின்ஸ் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 30 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உளவியலுக்கு 25 சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸுக்கு 15, நான் 20 சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அது 15 தான். ஓகே, ஜென்ரல் சயின்ஸுக்கு 30. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்த்து 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸுக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 55 அவுட் ஆஃப் 55க்கு 28, அதாவது பிப்ரவரி மாதம் 28க்குள்ளே கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடலாம், முடிச்சலாம் சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் தான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சைட் பை சைடு ஒவ்வொரு வீக் எண்ட் ஆஃப் த வீக் உங்களா சாட்டர்டே சண்டே வந்து ஒவ்வொரு வீடியோ வரும். ஸோ அதுதான் அதுக்கு உள்ளது. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச்சில் ஒரு 15 டேஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மார்ச் 15க்கு அப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வாங்குறீங்கிற ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். ஓகே, எதுக்காக இவ்வளோ வேகம் இவ்வளோக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நிறையா அனாலிசிஸ் பண்ணி தான் ரிசல்ட் எடுக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்போது ஆர்ஆர்பியோட ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் வந்து யாருமே கன்வெர்ட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுறது இல்லை. மேபி இந்த வீடியோ நான் சொன்னதுக்கு அப்புறம் இதே வீடியோ கூட வேறு மாதிரி கான்செப்ட் சொல்லிவிட்டு வேறு சேனலில் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க சிம்பிளாக ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து போடலாம். சரிங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு யார் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே டஃப்பான விஷயம். யாருமே அனலைஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். ரொம்பவே கஷ்டம். ஒவ்வொரு டாபிக்ஸ், ஒவ்வொரு வீடியோஸ், ஒவ்வொரு கட் ஆஃப் முதற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே சென்ட்ரலேருந்து ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. அதுவும் தமிழில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ டிலே ஆகியிருக்குன்னா உண்மையிலே சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே ஆர்டினரியாக ஒரு ஃப்ளோவாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணுமா ப்ரோ கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபீஸ் யாருமே பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எல்லாராலையும் ஃபீஸ் பே பண்ண முடியாது. ஸோ ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ மேபி யாருக்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இல்லை ப்ரோ ஃபீஸ் பே பண்ணணும், உண்மையிலே ஃபீஸ் பே பண்ண தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். அப்படி லிங்க் கிளிக் பண்ண முடியலன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்ஸ்டாமர்ஜோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா பே பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக கூட பே பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு டொனேஷன் அந்த மாதிரி பே பண்ணலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பெட்டராக வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவாகலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். என்னென்னா நம்மளுடைய குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு நான் வந்து ஒரு 5 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அவரவர் டிபார்ட்மெண்ட் குரூப்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 5 குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் 257க்கு மேலே ஜாயின் பண்ண முடியறதில்ல. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு புது குரூப் கிரியேட் பண்ணால் அந்த குரூப்பில் எந்த ஒரு அப்டேட்டும் சரியாக போய் சேர்றதில்லை. ஸோ நான் கூட அந்த குரூப்பில் வந்து எந்த ஒரு டிஸ்கஷனும் இருக்காது. ஸோ எனக்கும் சேட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு காட்டாது. ஸோ நானும் அதில் எதுவும் ஷேர் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்னவோ அதில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, டெலகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா டெலகிராமில் வந்து பிரச்சனையே கிடையாது. அதாவது நிறைய மெம்பர்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குரூப்ஸ் இதெல்லாமே இது தான். ஸோ ஃபஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ இது வந்து டெலகிராம் குரூப் லிங்க். செகண்ட் உள்ளது வந்து வாட்ஸ்அப் லிங்க். அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கேன். ஸோ இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் ஐடி அவங்களுக்கும் சேர்த்து வரும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல நினச்சிருந்த அப்டேட். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து மண்டே தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மண்டேக்குள்ளே சாட்டர்டே சண்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சண்டே சாட்டர்டே இந்த 2 டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோ கிடச்சிருக்கும்னு சொல்லியிருந்தேன். சேம் டைம் அடுத்து என்னென்ன வீடியோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குரூப் டியோட ரிசல்ட் வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பிப்ரவரியோட 13th அந்த டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று நைட்லேருந்து ஒரு அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரியோட 31 அந்த டைமுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் போயிட்டு கேட்டிருக்கிறாங்க ஆர்ஆர்பிட்ட. ஸோ அவங்க வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. பட் இந்த ஜனவரி 31ங்கிறது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை. ஸோ இது வந்து கண்டிப்பாக உண்மையாக போயான்னு தெரில. ஸோ 31 ரிசல்ட் வர்ற மாதிரி அப்டேட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உண்மையான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13 தான். சரிங்களா? ஸோ ஜனவரி 31 அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி சரிங்களா. ஸோ ஏஎல்பியை பொறுத்தவரையில் சிபிஏடி அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் ஈஸின்னு நினைக்கிறீங்க. பட் அதில் தான் உண்மையிலே நிறைய விஷயம் ஆக்சுவலாக 2:1 அல்லது 3:1 தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஜாபுக்கு 3 பேர் எடுக்கும்போது 2 பேரை வெளியே அனுப்பணும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கும் ஒரு டஃப்னஸான ஒரு எக்ஸாம் தான். ஸோ இதுலேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா. ஸோ சென்னை ரீஜியனில், சென்னை ஜோனில் ஹிந்திக்காரங்க வந்து எழுதிட்டு போகிறாங்க சரிங்களா. ஸோ அது உண்மையிலே நமக்கு தான் அது தப்பாக, நமக்கு தான் கொஞ்சம் அவமானமான விஷயம் சரிங்களா. ஸோ நம்ம அதை அவங்கள வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அந்த சிபிஐடிங்கிற எக்ஸாம் நல்லா பண்ணணும், ஜாபையும் வாங்கணும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிபிஐடிங்கிறதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக ஒரு 10 வீடியோவாவது மேக் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ சிலபஸ் இருக்கும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி மைண்ட் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு 10 வீடியோ உங்களுக்கு தமிழில் மேக் பண்ணி சூப்பராக தர்றேன். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சாட்டர்டே சண்டே நான் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திங்கள் டு வெள்ளிக்குள்ளே அதுவும் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, சிபிஐடியோட ஸ்டார்டிங் வீடியோஸ் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நாளைக்கே மேபி கிடைக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட், அதாவது ஆர்பிஎஃப் சரிங்களா. ஸோ ஆர்பிஎஃப் கேட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் வீடியோஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஆர்பிஎஃப்க்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆர்பிஎஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தான் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நிறைய குரூப்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேஸ்க்கு வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஏங்கிற குரூப் தான். ஸோ ஏங்கிறது தான் சவுத்தர்ன் ரீஜியன். ஸோ இந்த ஏங்கிற குரூப் வந்து எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா கட் ஆஃப் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கேட்குறது கரெக்டு தான். பட் நான் கட் ஆஃப் இன்னும் அனலைஸ் பண்ணலை சரிங்களா. ஸோ நான் அதை வந்து கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ வரும் உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி இப்போ உங்களுக்கு உடனே கட் ஆஃப் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆர்பிஎஃப்க்கு. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நான் கட் ஆஃப் எப்படி இருக்கும், ஸோ அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் ரெண்டுக்கும் சேர்த்தே ஒரு வீடியோவை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு அப்டேட் வந்து இந்த 3 தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த 3 வீடியோஸ் நீங்கள் அடுத்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஓகே ப்ரோ, ஆனால் நம்ம டெக்னீஷியன் சேர்த்து எழுதணுமே, நமக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெக்னீஷியன் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது சரிங்களா. ஸோ இன்னும் ஒரு 3 or 4 days நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நம்ம. அதுக்கு அடுத்து என்ன அப்டேட் வருதுங்கிறது நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் எதுவுமே இதை பற்றி சொல்ல விரும்பலை. ஏன்னா டெக்னீஷியனுக்கு வந்து அடுத்தவங்க என்ன அப்டேட் வைப்பாங்கிறது வந்து இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை சரிங்களா. ஸோ இது அடுத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஎல்பியோட CPT-2 ரிசல்ட்டும் டெக்னீஷியனோட ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3 வீக்ஸில் கிடச்சிரும் சரிங்களா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இது அரசியல் சார்பாக கொஞ்சம் ப்ரெஷர் அப்படிமா சொல்கிறாங்க. ஏன்னா ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அதனால் கொஞ்சம் ரிசல்ட் வந்து வேகமாக வரும். ஸோ அடுத்த ஸ்டேஜாக வேகமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் வந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதுக்காக தான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதோட வீடியோட கண்டினியூட்டி எனக்கு சாட்டர்டே சண்டே தேவை அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.